பாரூக்கு அதிகாரம் 1. பாரூக்கும் பாபிலோனில் வாழ்ந்த யூதர்களும். பாரூக்கு பாபிலோனில் இருந்தபொழுது இந்நூலை எழுதினார். பாரூக்கு நேரியாவின் மகன், நேரியா மக்சேயாவின் மகன், மக்சேயா செதேக்கியாவின் மகன், செதேக்கியா அசதியாவின் மகன், அசதியா இல்கியாவின் மகன். கல்தேயர் எருசலேமை கைப்பற்றி தீக்கிரையாக்கிய பின் 5ஆம் ஆண்டின் மாதத்தின் 7ஆம் நாள் அவர் இந்நூலை எழுதினார். யோகியாக்கீம் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாம் முன்னிலையிலும் இந்நூலின் வாசகத்தை கேட்க வந்திருந்த உயர்குடி மக்கள், அரசின் மைந்தர்கள், மூப்பர், பெரியோர், சிறியோர், பாபிலோனில் சூது ஆற்றங்கரையில் குடியிருந்தோர் ஆகிய அனைவர் முன்னிலையிலும் பாரூக்கு இதனை படித்தார். அதற்கு செவிசாய்த்த யாவரும் அழுது உண்ணா நோன்பிருந்தனர். ஆண்டவர் திருமுன் வேண்டுதல் செய்தனர். மேலும் அவர்கள் அனைவரும் தங்களால் இயன்றவரை பணம் திரட்டி அதை எருசலேமில் இருந்த சல்லூம் பேரனும் இல்கியாவின் மகனுமான யோயாக்கீம் என்னும் குருவுக்கும் அவரோடு எருசலேமில் இருந்த மற்ற குருக்களுக்கும் மக்கள் அனைவருக்கும் அனுப்பி வைத்தார்கள். அதே நேரத்தில் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து கவர்ந்து செல்லப்பட்டிருந்த கலன்களை யூதா நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் பொருட்டு சீவாம் மாதம் 10ஆம் நாள் பாரூக்கு எடுத்து வைத்திருந்தார். அவை யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான செதேக்கியாவால் செய்யப்பட்ட வெள்ளிக்கலன்களாகும். அவை பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் எருசலேமிலிருந்து எக்கோனியா தலைவர்கள், கைவினைஞர்கள், உயர்குடி மக்கள், நாட்டு மக்கள் ஆகியோரை பிடித்து பாபிலோனுக்கு நாடு கடத்திய பின் செய்யப்பட்டவை. எருசலேமுக்கு விடுவிக்கப்பட்ட மடல். அப்பொழுது அவர்கள் விடுத்த செய்தி வருமாறு: இத்துடன் நாங்கள் உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கின்றோம். அதை கொண்டு எரிபலி, பாவம் போக்கும் பலி, சாம்பிராணி, உணவு படையல் ஆகியவற்றை ஏற்பாடு செய்யுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவருடைய பலி பீடத்தின் மீது அவற்றை படையுங்கள். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசரின் நல்வாழ்வுக்காகவும் அவருடைய மகன் பெல்சாட்சரின் நல்வாழ்வுக்காகவும் மன்றாடுங்கள். இதனால் மண்ணுலகில் அவர்களது வாழ்வு விண்ணுலக வாழ்வு போல நீடிக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கு வலிமையும் கண்களுக்கு ஒளியும் அருள்வார். நாங்கள் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசரின் பாதுகாப்பிலும் அவருடைய மகன் பெல்சாட்சரின் பாதுகாப்பிலும் வாழ்ந்து அவர்களுக்கு நீண்ட நாள் பணிவிடை செய்து அவர்களது பரிவை பெறுவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காகவும் மன்றாடுங்கள். ஏனெனில் அவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம். அதனால் அவருடைய சினமும் சீற்றமும் இன்று வரை எங்களை விட்டு நீங்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் இந்நூலை திருவிழா காலத்திலும் சபை கூடும் நாள்களிலும் ஆண்டவரின் இல்லத்தில் நீங்கள் பொதுவில் படித்து உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். பாவ அறிக்கை. அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது: நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயன புரிந்தோம்.